செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூத்துக்குடி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் அறிவிப்பு. தூத்துக்குடி பேருந்து நிலையம் முன்பு அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். அதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக வர்த்தக அணி செயலாளர் செல்லப்பாண்டியன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம், அண்ணா பேருந்து நிலையம் முன்பு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சீதா செல்லப்பாண்டியன் அதிமுக மீது அதிக பற்று கொண்டவர். 2001ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட திமுக மாவட்ட செயலாளராக இருந்து அதிமுகவில் இணைந்தார். அதன் பின்பு 2006ஆம் ஆண்டு அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவராகவும், அதன் பின்பு 2008இல் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்தவர். 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஜெயலலிதா அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். அதன் பின்பு 2011இல் தூத்துக்குடி மாவட்ட அதிமுக செயலாளராகவும், அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர். அதன் பின்பு 2016ஆம் ஆண்டு அதிமுக மாவட்ட செயலாளராக பதவி வகித்தார். அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ளடக்கிய வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை நிதி தலைவராக பதவி வகித்தவர். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். தற்போது அதிமுக வர்த்தக அணி செயலாளராக பணியாற்றி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கையை உரியவராக செல்லப்பாண்டியன் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருங்கால முதல்வர் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் எடப்பாடியார், எடப்பாடியார். புரட்சி தலைவர்